நீங்க சொன்ன மாதிரி கன்சீவ் ஆகிற டைம் இது எல்லாமே நடந்துச்சுங்க. மார்ச்ல ஆகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி மார்ச்ல கன்ஃபார்ம் ஆச்சுங்க. உங்க பேரு? பேர் சந்தோஷ் சார். எந்த ரெண்டாவது குழந்தையா? சார் ஃபர்ஸ்ட்டுங்க சார், ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இப்போ என்னன்னா வந்து நீங்க வந்து ரிஷப லக்னம். ஆமாங்க. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து புதன் வந்து லக்னத்துக்கு 2ல போய் அமர்ந்திருக்காரு. ஸோ வந்து இந்த குழந்தை வந்துட்டு பிறந்த பிறகு லைஃப்ல நிறைய முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலையாகட்டும், ஒரு ஸ்திரமான ஒரு லைஃப் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை கர்ப்பம் தரிச்ச உடனே அந்த பிரச்சனைலாம் ஏற்படும். இப்போ திடீர்னு நமக்கு வந்து திடீர்னு ஒரு விபத்து நடக்கிற மாதிரி, சின்ன ஒரு இது நடக்கிற மாதிரி, தப்பிக்கிறது, நம்ம தேவையில்லாம ஒரு சில அவமானங்கள் வர்ற மாதிரி, நம்ம பிசினஸ் பண்ணா பிசினஸ்ல சில இஷ்யூலாம் ஏற்படுறதெல்லாம் காட்டும். ஸோ இதுக்காக நீங்க வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு 5ஆம் அதிபதி புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தை கர்ப்பம் தரிச்ச உடனே ஒரு 7 மாசம் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு டாப் தான் எல்லாமே. குழந்தை பிறந்ததுல இருந்து நல்ல டெவலப்மெண்ட், நல்ல